அப்படி இருக்கு. இந்த தேவலோகத்திலே வீர மதுராயத்தை கையில் ஏற்றி இந்திராணி சமேதனாக தேவ இந்திரன் என்ற பெருமளத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வந்து கொண்டு வருகிறேன். இறந்த மனிதனும் அடிகிறவும் விளக்குவதாக வரக்கூடிய மாதுளை கடவுளே அனைவரும் எனக்கு உள்ளதாக வர வேண்டியது. இன்றைய காலத்தாவது தொடப்பு கட்ட அதான் வந்து தேடி தேடி எடுத்துக்கிறாங்களா? யாரும் தெரியல. நீங்க வாய் தருங்க. தேவேந்திரன் ஆன்சர் போட்டுக்கிறாரா? இருக்குமோ போய் பிடிக்கிட்டு என்ன தலைமையில துணி போட்டு மண்டிய பேத்துக்கணும் போது காயில் தாடா மண்டிய பேத்துக்கணும். அப்ப வெயில் காஞ்ச என்ன பண்ணுத உனக்கு முழுகுன்னு இருக்கும். இவன் வந்தாலுமே அழுத்துட்டு தயா கடக்குறான். எப்பா பார்த்தாலும் வேற விட்டு அங்கே இங்க அழுந்துங்கண்ணா. என்னதான் ஆச்சு நடந்தது என்ன சொல்றா சொல்லி சொல்லிடா. சாப்பிட்டு அதை பட்டுந்தேன் கடை வந்து வாசல் ஏன்னா வடை சூரத்துக்கு வந்து கடை கதை எடுத்து ஏமா வந்து எருமாட்டு கடை மேல ஏன்டா என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கன்னு கேட்டா புக்கத்தோர சேகர் உனக்கு விதி மூஞ்சி போச்சு கிளம்புடா எமலோகன்றான். எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு ஒன்னும் புரியல. உடனே எமன் கூப்பிடுறேன்னு என் பொண்டாட்டிய போய் சொன்னேன். கண்ணம்மா எனக்கு விதி முடிஞ்சு போச்சா நீ என்னடி சொல்றன்னு கேட்டா அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா அதான் 6 மாசமா வேலை இல்லாத சீட்டிங் அடுக்கலையா அங்கத்தான் போகுது 6 மாசம் இருந்துட்டு வாங்க. அவ்வளவு நல்ல பையன் நீ ஓட்டுல வச்சுங்கிறதுக்கு அவங்க அனுப்புறான். உடனே நீ எமங்கிட்ட போய் சொல்லிட்டேன் எவ்வளவு வர எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் சில்லற கடை கைத்து நெரிச்சு சாவடிச்சிடும். அவனை கம்பெனில வாங்கிக்கிற 8.25 லட்சம் என்ன கணக்கு ராஜா? வெறும் 10,000 ரூபாய் ஊர் கடன். இது என்ன கணக்கு? 8.25 லட்சம் ரூபாய் என்ன கணக்கு? அவன் தான் இருந்தாங்க உட்காந்துக்கினேன். 10,000 ரூபாய் இருக்குது என்ன? உடனே எமன் சொல்றான் வாடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன்றான். உடனே நான் கேட்டேன் நீ எப்படி தருவ அந்த 10,000 ரூபாய்னு கேட்டேன். அவன் தலையில போட்டுங்கிற மணி முடி வயிறு முடிய அது எத்துமே பூது ஒரு ஷர்ட் கட்ட வச்சுட்டு 10,500 ரூபாய் வந்து ஏங்கிட்ட தரான். அட பாவி, எப்பேற்பட்ட மணிமுடி தங்கம் நவரத்தின கற்களால் செய்யப்பட்டது. அந்த மணிமுடி எடுத்து போய் வெறும் 10,000. டேய் உனக்கு இருந்தது கடன் வந்து 10,000. அது என்ன 10,500 வச்சுக்கிற? கைத்து முருகத்துக்கு யாரு கைத்து முருகத்துக்கு? 160 ரூபாய் கொடுத்தா அம்மா வந்து கொடுப்பாங்க. மேல ஒரு தட்டி கீழே ஒரு தட்டி எட்டு வாயில ஊத்திட்டு எடி போட்டோம்னு அதுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வரான். 300 ரூபாய் நான் எடுத்துக்கினேன். 200 ரூபாய் எமங்கிட்ட கொடுத்துட்டேன். மணி ஆச்சு கிளம்பிடா எமல உட்காந்தான். எருமை கடை தூக்கி வந்து நிறுத்தலாம். முன்னாடி எம உக்காந்துக்கணும், பின்னாடி நான் உக்காந்துக்கினேன். நாங்க போற வெயில் தாங்க முடியல. எப்ப எந்த மாசம்?
கார்த்தி மாசம் கத்திரி வெயில். கார்த்தி மாசம் மண்டி போல அளவு கத்திரி வெயில் காயுது. அடா மூதேவியா, அது சித்திரை மாசம் கத்திரி வெயில். நான் தான் வந்தா நாங்க போற வயலு சேடை ஒட்டி வச்சுக்குது. அங்க சேடை கண்ணி தாண்டி தான் யமலோகம் போய் ஆகணும். இந்த சேடை கண்ணு எருமை கடை பார்த்துச்சு, 3 முறை விட்டு பார்த்துச்சு, 4வது முறை 4 பல்ட்டி அடிச்சுது. யம அடியில அதுக்கு மேல எருமை கடை, அதுக்கு மேல நானு 3 பேரும் சேர்த்து கையில சொருகின்னு நடக்கிறோம். நான் ஏந்தா நல்லா இருக்கிறேன், எருமை கடை ஏந்துச்சு நல்லா இருக்குது. 3வது ஆளு யம ஏந்துக்கிறான், சேத்து கையில விழுந்து யமனுக்கு பெருங்காயமாயி போச்சு. பெருங்காயமாயி போச்சா? சின்னதா ரசப்பொடி அளவுக்கு ஆகி போச்சா? பெரிய காயமாயி போச்சு. ரத்தம் ஊத்துது சேத்து கையில விழுந்து மண்டியில. நான் தான் கேக்குறேன், முட்டாளா இருந்தா கொடுத்தா நான் சேத்து கையில போய் ஊந்து யமனுக்கு மண்டை டாரா ஓடிச்சு ரத்தம் ஓய்வுதுன்றியா? எப்படி அது இதுரா? ஓ எப்படி ஓஞ்சிதுன்னு கேக்குறேன். அந்த சேடை ஓட்டி வச்சுக்கிறானு பாரு, அவங்க அண்ணன் தம்பி சொத்து தகராறு பாருங்க. சரி, இது தெரியாது. அவனுங்க கையில பங்குச்ச நடு கையில காணிகளை நட்டுக்கிறானுங்க. இது தெரியாத யமன் போய் காணிகள் மேல விழுந்துட்டு யமனுக்கு மட்டும் தாரா வச்சு போச்சு. சரி, அவனை கொண்டு திருக கொண்டு ஆஸ்பத்திரியில கட்டி யமலோகம் போனா முத தெருவுல உங்க தாத்தா உக்காந்துங்கன்னு கயிறு தீச்சுங்கிறாரு. எப்படி இருக்கிறாரு பையா? போயா கீசு கீசு குத்துக்கிறான். எதை? நார. சரி, என்ன என் தாத்தா என்ன கேட்டாரா? என்ன கேட்டாரு, என்னப்பா புகத்தாரு சாகர் இப்பதான் வரியான்னாரு. ஆமாங்க இப்பதான் புகத்தாரு இருந்து வரேன்னா. எங்க பேரன் எப்படி இருக்கிறான்னு கேட்டாரு. உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டேன். சொல்றதானே? உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அவன் ஊருப்பட்ட கோழிக்கறி சாப்பிடுறான், ஊருப்பட்ட மீன் குழம்பு சாப்பிடுறான், ஊருப்பட்ட முட்டி சாப்பிடுறான். சாப்பிட்டா இன்னும் ஒரு 5 நாள் வந்து சேருவான். இன்னும் ஒரு 5 நாள் வந்து சேருவானா? அதுக்கு இடம் முடிச்சு வைக்க சொல்லிக்கிறியா? எங்க? சப்பாத்தி மூதேவியா, எங்க பைபாஸ் பார்க்க ஒரு 3 சென்ட் நிலம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி அங்க இடம் முடிச்சு வச்சுக்கிறான். எனக்கு கனவு வந்துங்குது, நாங்க ஊங்க அடிக்க எடுக்கிறோம். அது வேற. நான் தான் புத்தி இல்லாத சொல்றேன்னா இவன் கேட்டு கம்யூனிட்டி என்றால் என்னுடைய தேவசபையில நடக்கிறது